Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் அசாத் சாலியிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கொழும்பு முன்னாள் பிரதி மேயர் அசாத் சாலி மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். சிகிச்சைகளின் பின்னரே அசாத் சாலி மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டதாக சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் குறிப்பிட்டார். 72 மணித்தியாலங்கள் அசாத் சாலி தடுத்து வைக்கப்பட்டதன் பின்னர் தடுத்து வைக்கும் உத்தரவை பெற்றுக் கொண்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன கூறினார். அசாத் சாலி கடந்த 2ஆம் தேதி காலை கொரோனாவை சாலமுல்லை வீட்டில் இருந்த போது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார். அசாத் சாலியின் உடல்நிலை குறித்து தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீல் சில்வாவிடம் வினவிய போது அவர் உணவு நீர் அருந்தாத காரணத்தினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவருக்கு பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். நான் சென்று பார்க்கும் போது எனது தந்தையின் தலையில் பட்டி ஒன்று போடப்பட்டிருந்தது. ஏன் இதனை போட்டுள்ளார்கள், உங்களை அவர்கள் ஏதாவது செய்தார்களா என்று நான் அவரிடம் கேட்டேன். எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என தெரிவித்து தலையை காட்டினார். தலைவலிக்காகவே அது போடப்பட்டுள்ளது. அவர் சொல்வதை கேட்பதற்கு நான் அதிக பிரியத்தனம் எடுத்தேன். நானும் எனது தாயும் சென்றோம். தயவு செய்து உணவு உட்கொள்ளாவிட்டாலும் தண்ணீரையாவது பருகுமாறு நாம் வற்புறுத்தினோம். அதனையும் அவர் செய்யவில்லை. நான் சமாதானத்திற்காக போராடிய ஒருவன் என கூறினார். තාත්ති කන්න නැත්නම් වතුර ටිකක් හරි බොන්න කියලා. එයා ඒකවත් ගත්තේ නැහැ. මට වතුරත් එපා, මට මුකුත් එපා. මම සාමාන්‍ය සාමය වෙනුවෙන් සටන් කරපු කෙනෙක්. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி M.A. சுமந்திரன் அசாத் சாலியின் உடல் நலம் தொடர்பில் நேரில் சென்று கேட்டறிந்து கொண்டார். ஆரம்பத்திலே ஒருவரும் சந்திக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்திருந்தும் கூட பின்னர் சட்டபூர்வமாக சட்டத்தரணி ஒருவருக்கு அவரை சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறியதன் காரணமாக அந்த அனுமதி வழங்கப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் இருந்து இதுவரைக்கும் ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, தண்ணீர் கூட குடிக்கவில்லை. அவரிடத்திலே இவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அவர் இந்தியாவிலே ஒரு இதழுக்கு கொடுத்த பேட்டி சம்பந்தமானதாக, வேறு ஒன்று கேள்வியும் அவர்கள் கேட்கவில்லை. அந்த நேர்முகமாக அவர் கொடுத்த அந்த பேட்டியிலே சொன்ன சில கருத்துக்கள் தவறாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதாக அவர் அறிந்தபோது அதனை திருத்துவதற்கு ஏற்கனவே மின்னஞ்சல் மூலமாக அவர்களுக்கு அறிவித்திருந்தார். அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அந்த அறிவித்தல் அவர் கொடுத்து விட்டார். அரசாங்கம் சட்டத்தை 2 தரப்பினருக்கு இருவேறு விதத்தில் நடைமுறைப்படுத்துவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மாத்தளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார். වර්තමාන ආණ්ඩුවේ නීතිය බවට පත් වී තිබෙන්නේ ආණ්ඩුවේ කැමැත්ත. அரசாங்கத்தின் விருப்பங்களையே தற்போதுள்ள அரசாங்கம் சட்டமாக மாற்றியுள்ளது. எவரையேனும் கைது செய்ய வேண்டும் என அரசாங்கம் நினைத்தால் அவர்களை கைது செய்வார்கள். எவரையேனும் விடுதலை செய்ய வேண்டும் என கருதினால் அவர்களை விடுதலை செய்வார்கள். அரசாங்கத்துடன் தொடர்புடைய உறுப்பினர்கள் சிலர் பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களுக்காக நீதிமன்றத்துக்கு சென்றமையை கடந்த காலங்களில் அவதானித்தோம். சிலர் கைது செய்யப்பட்டனர். கொலை குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் அரசாங்கத்தின் உயர் பதவியில் உள்ளவர்களின் ஆசீர்வாதத்துடன் விடுதலை செய்யப்பட்டனர். ஆயினும் இன்று அதற்கு மாறாக ஏன் நடைபெறுகிறது? எதிர்க்கட்சியினரின் எதிரான கருத்துக்களை இல்லாது செய்வதற்கு அரசாங்கம் செயற்படுகிறது. மீண்டும் பயங்கரவாத சட்டத்தை அமல்படுத்தி மாற்று கருத்து கொண்டவர்களை கைது செய்வதற்கான கதவை திறந்துள்ளனர். இந்த சட்டம் மூலம் நமது நாட்டின் அனைத்து சட்டங்களுக்கும் அப்பால் காணப்படுகிறது. அரசியலமைப்புக்கு மாத்திரம் உட்பட்டும் ஏனைய சட்டங்களுக்கு அப்பாலும் காணப்படுகிறது. அசாத் சாலியை கைது செய்வதற்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தியுள்ளனர். இதை அனுமதிக்க முடியாது. அவர் ஏதேனும் தவறிழைத்திருந்தால் அவர் சாதாரண சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்று அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறது. இதனூடாக அவருக்கு பிணை வழங்காது அவரை தடுத்து வைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. எந்த ஒரு பிரஜையையும் தடுத்து வைக்க முடியும். இந்த சட்டம் முழுமையாக காட்டு மிராண்டித்தனமான சட்டமாக
மாற்றப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் விருப்பமே நாட்டின் சட்டமாக மாற்றப்படுகின்ற யுகம் ஒன்றே உருவாகியுள்ளது. இந்த நாட்டில் ஒருபோதும் நேர்த்தியான நிலைமை உருவாகவில்லை. 1979 ஆண்டு நாட்டில் நிலவிய நிலைமையினை கருத்தில் கொண்டே பயங்கரவாத தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. மனித உரிமைகள் குறித்து ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த சட்டம் தற்காலிக சட்டமாக அமுல்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒருவருக்கு நீதிமன்றத்தில் பிணை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் உத்தரவு வழங்கும் அதிகாரம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு உள்ளது. முதலில் பயங்கரவாத குற்றங்கள் குறித்து உத்தரவு பிறப்பிப்பதற்கு சாட்சியங்கள் தேவை இல்லாத போதும் பயங்கரவாத செயற்பாடுகள் குறித்து போலீஸ் அறிக்கை மாத்திரம் போதுமானதாகும். வெளிநாட்டவர் ஒருவரை கொலை செய்து பெண்ணொருவரை துன்புறுத்தியதாக சந்தேகிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட தங்காலை பிரதேச சபையின் தலைவருக்கு பிணை. அசாத் சாலி கைது. 14 வயது பெண் பிள்ளையை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தங்காலை நகர சபை உறுப்பினருக்கு பிணை. அசாத் சாலி கைது. சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட அகுரச பிரதேச சபை தலைவருக்கு பிணை. அசாத் சாலி கைது. பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான அமைச்சர் துமிந்த சில்வாவுக்கு பிணை. அசாத் சாலி கைது. நாம் தொடர்ந்தும் அவதானத்துடன்